ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் நியூ KTM 160 தான் வந்து ரிவ்யூக்காக கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி 150cc to 160cc செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு டிவிஎஸோட அப்பாச்சி வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு NSோட 160 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 160 4V வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா MT-15 இருக்குது. ஸோ இந்த வண்டி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த KTM 160 எப்படி இருக்குது, ரைட் பண்ண எப்படி இருக்குது, யாரெல்லாம் வாங்கலாம், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சிட்டியில் ரைட் பண்ண எப்படி இருக்குது, ஒரு லாங் ட்ரைவ் கொண்டு போகிறதுக்காக வண்டி எப்படி இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாட் த்ரெடர்ஸ் யூடியூப் சேனலை வந்து உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோ பேருமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் தர அந்த சின்ன சப்ஸ்கிரைப் தான் எனக்கான ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து மற்ற வண்டியோட பவர் என்ன இருக்குது, இந்த வண்டியோட பவர் என்ன இருக்குது அப்படின்றதும் ஒரு சின்ன கம்பேரிசனும் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கிரேஸ் KTM தான். ஸோ ஒசூர் சீதாராம் மேடில் வந்து ஷோரூம் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பஜாஜ் வெஹிக்கல்ஸ் ஆகட்டும், KTM வெஹிக்கல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ட்ரையம்ஃப் வெஹிக்கல்ஸ் ஆகட்டும், எந்த வெஹிக்கல்ஸ் பற்றியான என்கொயரிஸ் இருந்தாலும் மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஹிமயண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. நமக்கு மேசிவான சப்போர்ட் பஜாஜிலேருந்து எப்பயுமே வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு. ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். லுக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, தர் இஸ் ஒன் ஸ்லோகன் மேட் ஃபார் ரூல் த ரோடு அப்படின்ற மாதிரி லுக்ஸ் வந்து இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான லுக்ஸோட வண்டி இருக்குன்னு வந்து பாருங்களேன். அந்தளவுக்கு ஒரு ஏரோடைனமிக்கான டிசைன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு ஹெட்லேம்ப்பு, அந்த ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸில் வந்து பார்க்க முடியும் உங்களால். ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரெவ் பண்ணுற ஒரு வண்டி, ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான வண்டிக்கான ஒரு அக்ரெசிவான லுக்கில் வந்து வண்டி இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா KTMஸோட டிசைன் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ யாரெல்லாம் KTMோட ஃபேன்ஸ் இருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு டிசைனில் வந்து ஒரு சின்ன கேப் வந்து தெரியும். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சிசி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணி மறைச்சி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி இதோட சிப்ளிங்ஸான மற்ற KTMஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது லுக்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் வந்து கிடையாது. என்னை பொறுத்து ஒரு அக்ரெசிவான லுக்கு, ஷார்ப்பான டிசைன். ஸோ அடுத்ததாக பட்டன்ஸ் விஷயத்துக்கு வந்து வந்துடுவோம். நமக்கு ஹாரன், அதே மாதிரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. மெனு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ், மெயினாக வந்து சுவிட்சஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போங்க. அதுக்காக தான் நான் இந்த பட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கவர் பண்ணேன். ஸோ சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து ஆஃபர் பண்ணுது. நல்ல ஈஸியாகவும் இருக்குது, பெருசாக வந்து டைட்டாலாம் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசார்ட் வந்து இதுதான் ஆன், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன், இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப். பாஸ் சுவிட்ச், அதே மாதிரி வந்து ஹை பீம் வந்து நம்மளால் போட்டுக்க முடியும், அதுக்கான சுவிட்ச் வந்து இருக்குது. ஸோ சுவிட்சஸோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடுக்கு வந்து வந்துடும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் சுவிட்ச், இன்ஜினோட வந்து கில் சுவிட்ச் வந்து இருக்குது. அடுத்ததாக நேராக வந்து மீட்டர் கன்சோலுக்கு வந்து வந்துடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான நமக்கு ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தான். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் வந்து ஆனே இருக்குது, அது வந்து காட்டுது. டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மெனு வந்து நேவிகேட் பண்ணி போகிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் RPM வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது, ரியர் ABS வந்து ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது, அதை வந்து கொடுத்துருக்காங்க. கியர் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போங்க. ஸ்விட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ பேட்டரியோட வால்டேஜ் என்ன, ரேஞ்ச் எவ்வளோ போகும், டேட் என்ன இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ABS வந்து நம்ம எது வந்து சூப்பர் மோட்டோ ABS வைக்கிறோமா, சூப்பர் மோட்டோன்றது ரியரை வந்து நம்மளால் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும், அதுக்கான ஆப்ஷன். இதை ஆன் ஆஃப் வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இன்ஜினோட டெம்பரேச்சர் என்ன, ரேஞ்சு, அதாவது பேட்ரி, நெக்ஸ்ட்டு ஓடோமீட்டர் என்ன, சர்வீஸ் எப்போ பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப நல்ல விஷயங்க. பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 954 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறமா வந்து பண்ண வேண்டியிருக்கு. டியூ டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன் 0
0.0.15ன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்போட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. ட்ரிப் 1 ட்ரிப் 2 வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேவரட் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிற மாதிரி, குயிக் செலக்டர், அதாவது உங்களுக்கு வந்து அப் சைடில் வேணுமா டவுன் சைடில் வேணுமா அப்படின்ற மாதிரி, ஷிஃப்ட் லைட் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை ஆர்பிஎம்மில் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் அண்ட் டேட் வந்து செட் பண்ணிக்க முடியும். யூனிட்ஸ், அதாவது நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் வந்து கன்செப்ஷன் எதில் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளோ விலைக்கு சொல்கிறேன்னு வந்து கேட்குறீங்களா? இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சில் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங் ஃபியூச்சரான நேவிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்கான். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வர ஸ்கூட்டர்ஸ்லேருந்து கொண்டு நமக்கு டிஎஃப்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. மேபி இது ஒரு ப்ரீமியமான பைக்கு, டிஎஃப்டி கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். கேடிஎம் இதை வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த விஷயங்களுக்கு வந்து வருவோம். ஸோ சீட்டோட கம்ஃபர்டபுள் முதல்ல வந்து பேசுகிறேன். சீட்டோட கம்ஃபர்டபுள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது ரைடருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் உட்காந்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த வண்டி மேட் ஃபார் டூரர் அண்ட் ஒரு எப்படி சொல்கிறதுனா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி பெருசாக ஃபேமிலி ஃபோக்கஸ்டு வண்டி வந்து கிடையாது. ஸோ அடுத்ததாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 174 mm வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 160 இருந்தாலே போதுமானது. இதில் ஒரு 14 mm எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் மோர் தென் எனஃப்னு வந்து நான் சொல்லுவேன். சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 815 mm. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.7 வந்து இருக்கேன். மேபி ஒரு 1 mm 2 mm வந்து கீழே என்னால் கால் வைக்க முடியல. பட் ஹேண்ட்லிங் இல்லாத, அதாவது என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அதில் எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. வெயிட் வந்து 147 கிலோ. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஃப்ரேம், அதே மாதிரி ஒரு ஃப்ளிக்கபிளான ஃப்ரேம். நீங்கள் சிட்டியில் ஓட்டுறதுக்காகட்டும், ஒரு கார்னரில் கொண்டு போய் லீன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலலாம் கண்டிப்பாக வெயிட் வந்து எந்த இடத்துலையும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வண்டி அந்தளவுக்கு ஃப்ளிக்கபிளாக இருக்கும். ஒரு நேக்கர் ஸ்போர்ட் வண்டி தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. வெயிட் வந்து எந்த இடத்துலையும் எனக்கு தெரியல ஓட்டும்போது பர்சனலாக. ஸோ அடுத்ததாக ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து மெட்டல், இது வந்து கம்ப்ளீட்டாக மெட்டலில் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் இருக்குது. ஒரு 10.1 லிட்டருக்கான மெட்டல் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பற்றி எல்லோரும் கேட்பீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு 35 to 40 மேக்ஸிமமாக வந்து வரும். நல்ல ரெவ் ஃப்ரீ இன்ஜினுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, இதை வந்து ஒரு 150cc வண்டி மாதிரிலாம் மெதுவாலாம் ஓட்ட முடியாது. நல்லா ரெவ் பண்ணணும்னு தோணும். அதனால் கண்டிப்பாக ஒரு 35 அந்த ரேஞ்சில் தான் உங்களால் எடுக்க முடியும் மேக்ஸிமமாக. டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110/70 17 inches. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 piston கேலிப்பர் 320 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. கேடிஎம்லலாம் பிரேக் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, தாறுமாறாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் ரிவ்யூவில் வந்து, அதாவது ரைட் ரிவ்யூவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா WP Apex அப்படின்ற பிராண்ட்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து இருக்குது. ஒரு 138 mm ட்ராவல், கண்டிப்பாக 138 mm ட்ராவல் இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன ரோடில் பம்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அப்சர்வ் பண்ணிடும். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அடுத்ததாக ரியர் டயர்ஸை பொறுத்து நமக்கு 140/60 17 inchesக்கான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பரும், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 230 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் கேடிஎம்ஸ் பைக்ஸில் பார்க்குற மாதிரி நமக்கு மோனோஷாக் அப்சர்வர் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 160 mm ட்ராவல் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ராவல் வந்து பார்க்கும்போதே தெரியுது, நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை வந்து இந்த வண்டி வந்து ஹைவேஸில் வந்து கொடுக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அடுத்ததாக சேஃப்டியை பொறுத்து ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ஏபிஎஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆஃப் ரோடுக்கு சென்சிட்டிவ் ஏற்ற மாதிரி வந்து நம்மளால் ஏபிஎஸ்ஸுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணலை. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுமே யங்ஸ்டருக்கு வந்து ஒரு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபியூச்சராக வந்து கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வந்து வருவோம். 164.2 லிக்விட் கூல்டு சிங்கிள் ஓவர் ஹெட் கேமருக்கு வந்து செட்டப் தான். போர் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போர் 66 mmக்கு 48 mm ஷார்ட் ஸ்ட்ரோக் இருக்க இன்ஜின். ஸோ நல்ல ரெவ் ஃப்ரீயாக வண்டி வந்து இருக்குங்க, கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா பெரிய போர் சின்ன ஸ்ட்ரோக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 19 PS பவர் வந்து 9500 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் வந்து பார்த்திங்கன்னா 15.5 Nm 7500 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாங் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக கார்பன் கோட்டட் கேம் ஃபாலோவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி இது வந்து கேடிஎம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா கார்பன் கோட்டட் கேம் ஃபாலோவர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டியூரபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜினை பொறுத்து நமக்கு ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச்சுமே வந்து வந்துடுது. ஆனால் மிஸ் ஆகிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருந்தா ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து இருந்திருக்கும். இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டி. இதை வந்து மேபி கேடிஎம் வந்து கொடுத்துருக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது ஹோப்ஃபுல்லி நம்பலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 160 KTM வந்து MT-15 வந்து கம்பேர் பண்ணுறாங்க. பட் எனக்கு தோணுது இதை வந்து கம்பேர் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா MT-15 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் கேரக்டர் இருக்க இன்ஜின். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 2 கேம் வந்து அதாவது 2 ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹைவேக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேம் ப்ரொஃபைல் மட்டும்தான். பட் கேரக்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 வண்டியுமே கம்பேரே பண்ண முடியாது. ஒன்லி ப்ரைஸ் வைஸ் வேணால் மேபி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். பட் கேரக்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 2த்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் ஒரு டியூவல் பர்பஸ் வண்டி வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு சிட்டிலையும் ஓட்டணும் ஹைவேலையும் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து MT வந்து சூஸ் பண்ணுங்கள். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் எனக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு லோ எண்ட் ஆகட்டும் மிட் ரேஞ்ச் ஆகட்டும் இது ரெண்டுமே எனக்கு வந்து சாலிடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து KTM வந்து சூஸ் பண்ணுங்கள். பட் MT ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம். லோ எண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கும். டாப் எண்ட் வந்து பெட்டராக பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹை ப்ரொஃபைல் கேம் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க VVA வச்சு. ஸோ அதனால் மேபி வந்து அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் டாப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது MT அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் லோ எண்டு மிட் ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த வண்டியை வந்து இந்த செக்மெண்ட்லேயே இது மட்டும்தான் மோஸ்ட் பவர்ஃபுல் வண்டி அப்படின்றத வந்து நான் கிளியராக வந்து சொல்கிறேன். KTM வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தா இந்த மார்க்கெட்டையே மொத்தமாக வந்து இருக்கிற எல்லா வண்டியும் தள்ளிட்டு முன்னாடி வந்திருக்கலாம். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு VVA தாங்க. ஸோ ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து MT-15 அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இவங்க VVA வந்து கொடுத்துருந்தாங்கன்னா செக்மெண்ட் லீடிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டியாக தான் வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 150 to 160 cc செக்மெண்ட் லீடிங் பவர் வந்து இதில் தான் இருக்குது. பட் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் பர்பஸ் வண்டியாக வந்து இருந்திருக்கும். நீங்கள் சிட்டிலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைவேலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வண்டியாக வந்து இருக்கும். ஸ்டில் MT-15 வந்து இந்த இடத்துல ஹை எண்டில் வந்து லீடிங்காக இருக்கிறதுக்கு காரணம் அந்த VVA தான். மேபி KTM வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 250 cc KTM வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருந்திருக்கும். பட் அதோட சேல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் VVA போட்டிருந்தா அவங்க வந்து பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா KTM இதை வந்து பிளான் பண்ணி அவங்களோட வண்டிகள் அதாவது என்ட்ரி லெவலில் கொடுக்குற வண்டியில் வந்து VVA போட்டாங்க. அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேசிவான சக்ஸஸை வந்து KTMக்கு கொடுக்கும் அப்படின்றது வந்து நான் ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வண்டியில் VVA போட்டால் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா வண்டியோட கம்பேரிசன் டேபிள் வந்து நான் போடுறேன். ஸோ எந்த வண்டியோட பவர் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லைடு வரும் அதில் வந்து அப்படியே ஷோகேஸ் பண்ணிடுறேன். ஸோ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எந்த வண்டி எவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதே மாதிரி எந்த வண்டி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டானதாக இருக்கும் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதோட ரைட் ரிவ்யூ வந்து பார்க்காம இந்த வீடியோ வந்து டெஃபினெட்லி கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் சிட்டி அண்ட் ஹைவே 2 ரைட் ரிவ்யூ வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன கலர்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸிங் வருது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். கலர்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா KTMோட சிக்னேச்சர் கலர் ஆரஞ்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் வந்து வரும். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ப்ளூ வந்து வருது. ஸோ மொத்தமாக 3 கலர்ஸ் வந்து இருக்குது. ப்ரைஸிங் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க KTMல வந்து ஹைக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அது இல்லை, KTM வந்து ப்ரைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அவங்களோட எல்லா சிசி வண்டியிலுமே வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அது என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றது செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டீட்டெயில்டாக வந்து என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். மேபி இந்த வீடியோ வந்து நான் எடுக்கும்போது மேபி இதை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேனா இல்லை அதை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேனா அப்படின்றது தெரியாது. பட் எனிஹவ் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து வச்சுருப்பேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா KTM 160 இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஐ அக்ரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வண்டி வரலாம் கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு ஹைவே எடுத்துகிட்டு நம்ம ஓட்டி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ மொதல் விஷயம் நமக்கு ஸ்மூத்னஸுங்க, கியரோட ப்ரிசைஸு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் ஓட்டி பார்க்குறேன், இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக தோணுச்சு அதை சொன்னேன். ஸோ முதல்ல வந்து ஒரு ஹைவே கொண்டு போயிட்டு ஒரு 80 வரையும் ஓட்டி பார்ப்போங்க. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல முடியும்.
ஸோ இனிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த த்ராட்லிங்கோட ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஆர்பிஎம் வந்து நல்ல வந்து ரெவ் லிமிட்டை தாண்டி வந்து நம்ம புஷ் பண்ணாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேங்குதுங்க. முதல்ல நான் இந்த மாதிரி வண்டியெலாம் எடுத்தால் முதல்ல செக் பண்ணுற விஷயமே இன்ஜின் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த வண்டியை வந்து பொறுத்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையே கிடையாது பாருங்கள், ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ன்ற இடத்துக்கு இதுவே இல்லை. ஸோ அடுத்ததாக வைப்ரேஷன் இருக்கான்னு வந்து பார்க்குறீங்களா, கண்டிப்பாக சுத்தமாக எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன்ன்றதே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து மற்றபடி இந்த பவர் வந்து அதாவது நீங்கள் 200 ஓட்டிங்க, ஒரு 250 ஓட்டுறீங்க, ஒரு 390 ஓட்டிட்டு இதுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பவர் இது வந்து கம்மியாக இருக்கிறது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்ற 150cc எல்லாம் நமக்கு ஓட்டும்போது நமக்கு ரெவ் லிமிட்டை தட்டும்போது இதாகிடும். என்ன மீன்ஸ்னால் நமக்கு வந்து இன்ஜின் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. ஒரு ரெவ் லிமிட்டை வந்து தாண்டி நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெவ் லிமிட்டை வந்து தாண்டி புஷ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து பெருசாக இல்லை. ஈவன் இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட் பைக்ஸில் ஆகட்டும், அதே மாதிரி ஹேண்டில் பாரில் ஆகட்டும், இந்த இடத்துலையுமே நமக்கு ரெவ் லிமிட்டை வந்து டச் பண்ணாலுமே இது வந்து வைப்ரேஷன் வந்து பெருசாக இல்லை. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த வண்டியில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா நீங்கள் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு இதுவாக வந்து வண்டி வந்து இருக்குது. சரி எடுத்துகிட்டு வந்து ரெகுலேட் பண்ண மாட்டீங்க. அந்த பர்ஃபார்மென்ஸ் தான் ஃபோக்கஸ்டு அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ஒரு இதை வந்து ரைடபிலிட்டி வந்து வண்டி வந்து கொடுக்குது. அடுத்ததாக நான் வந்து ஒரு சின்ன டிராஃபிக்கில் தானே ஓட்டிகிட்ருக்கேன். வண்டி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்கன்னா செம்ம ஃப்ளிக்கபிள். எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. நல்லா ஃப்ளிக்கபிளாக இருக்குது வண்டி. அதாவது அந்த ஹேண்ட்லிங் இதுவே வந்து தெரியுவீங்க, அவ்வளோ ஒரு ஸ்மூத்து. அந்த ஒரு இது இந்த கேடிஎம்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது தாங்க. ரொம்ப அஜைலாக இருக்கும் வண்டி, அஜைல் அண்ட் நிம்பிள். சிட்டிக்கு வந்து இந்த நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ளிக் பண்ணிலாம் வண்டியை ஓட்டுறது. இப்படி புந்து டிராஃபிக்கில் இந்த மாதிரிலாம் ஓட்டுறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு வந்து வண்டி பல்கியாக தெரில மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஹேண்ட்லிங்கை பொறுத்து. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹைவே எடுத்து நீங்கள் வந்து ஒரு 150cc வந்து வண்டி எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் போகலாமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நான் இது ஹைவே ரைட் ரிவ்யூவில் வந்து ஆன்சர் பண்ணுறேன். மீன்வைல் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா, கொஞ்சம் ஸ்டிப்பர் சைடில் இருக்குது. ஏன்னா இப்போ தான் அந்த ஸ்பீட் பிரேக்கரெல்லாம் தாண்டி வந்தோம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது. கியர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ட் கியர்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க, லாங் கியர்ஸாக வந்து கொடுக்கல. அதனால் நீங்கள் சிட்டியில் கண்டிப்பாக ஒரு 3rd கியரை வச்சு கூட ஈஸியாக மனோவர் பண்ணிட்டு போகலாம். நிறைய கியர் கட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தேவைப்படாது. அதனால் ஒரு இதுவுமே இருக்குது. ஹைவேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா யூஸ்வலாக லாங் கியர் கொடுக்கறதுனால ஹைவேக்கு வந்து நல்லாயிருக்கும், ஷார்ட் கியர் வந்து சிட்டிக்கு நல்லாயிருக்கும். பட் இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஹைவேல வந்து பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஹைவேக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வண்டி எப்படி இருக்குது, ரிலாக்ஸான க்ரூசிங் ஸ்பீடு என்ன இருக்குது, லாங் ட்ரைவ் கொண்டு போகலாமா அப்படின்றது எல்லாம் வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயங்க, வண்டி நல்லா சீறி பாயுது ஹைவேல. ஒரு ½ ஆக்சிலேட்டரை கொடுத்து க்ளோஸ் பண்ண உடனே வண்டி எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெவ் பண்ணி வந்து கொண்டு போகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பேண்ட்விட்த்துக்கு வண்டி வந்து வந்துடுதுங்க. ஒரு ஹைவே ஓட்டுறீங்க அப்படின்னா இதோட பிக்கர் செக்மெண்ட்டில் இருக்க வண்டியோட அதே ஃபீல் வந்து இந்த வண்டியும் வந்து கொடுக்குது. சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்விட்த்துக்கு வந்து வண்டி வந்து வந்துடுது. அதனால் சிசி கம்மியாக இருக்குது, இதனால் அந்த ஃபீல் வந்து கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் இவர் தான் மாஸ்டர். ஏன்னா இந்த செக்மெண்ட்லேயே இவன் தான் வந்து பவர்ஃபுல்லான வண்டி. அந்த பவர் உங்களால் ஆன் ரோட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வரையுமே நான் ஓட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வரையும் அப்ராக்சிமேட்டாக ரீச் ஆகிருப்பேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் கேப்பபிள். நான் இருந்தும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆல்ரெடி நான் சஸ்பென்ஷன் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்டிஃபர் சைடில் இருக்குது, பட் ஹெவியான ஸ்டிஃபர் சைடில் வந்து இல்லை. ஸோ கேர் கட் வந்து பெருசாக தேவைப்படல. நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணாலுமே ஆக்சிலேட்டரை வந்து மறுபடியும் கொடுக்கும்போது மறுபடியும் பேண்ட்விட்த்துக்கு வந்து வண்டி வந்துடுது. ஸோ உங்களால் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வரையுமே ஐ திங்க் க்ரூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 100+ போகுது, இல்லைன்னு சொல்லலை. உங்களால் ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பேனிக் டிரைவிங் இல்லாமல் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 100க்குள்ளேயே ஸ்பீடை வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுற லிமிட்டும் கூட. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக்கிங் வந்து பேசியாகணுங்க. அடுத்ததான் நான் பிரேக் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான், ப்ளஸ் வந்து ஸ்லிப்பர் கிளச் எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி இருக்குது, நல்லா வந்து ரெவ் பண்ணி தான் இது
பண்ண போகிறேன். ஸோ ரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பின்னாடி யாரும் வரல. ஓகே, ரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற வண்டி மாதிரி இந்த செக்மெண்ட்டில் இருக்க சிசி வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் வந்து பெருசாக இருக்காது. பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா கேடிஎம்மோட பிரேக்ஸ் ஆச்சு. இவங்க வந்து பிரேக்ஸில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த வண்டியிலுமே இவங்க வண்டியில் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் மக்களே, இந்த வண்டியோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. உங்களுக்கு சிட்டிலையும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஹைவேலையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் எல்லோரும் வந்து மீன்மேல் வண்டியை வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அன்டில் தட், பாய் ஃப்ரம் ஹார்ட் அட்டில்ஸ் பிரவீன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.